நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? ஈசாக்கை போல பலிபீடத்திலே கிடந்தப்பட்ட வேளையில கூட அந்த தனிமையில நம்மோடு நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில கூட பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல், நம்முடைய எண்ணங்களை வெளியே சொல்ல முடியாமல் கட்டப்பட்ட நிலையில இருக்கிற வேளையில நமக்காக யார் பரிந்து பேசுவார்? யார் விடுவிப்பார்? யார் நம்ம இந்த இடத்திலிருந்து விடுவித்து கொண்டு போவார்? தெரியாத நேரத்தில் நமக்காக இந்த பிள்ளையின் மேல் கை போடாதே என்று நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் வாழ்க்கையில குறிக்கிடாத வேளையிலே நமக்காக எழுந்து பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்காக நியாயம் சொல்ல, எனக்காக பேசுறதுக்கு, எனக்காக எழுந்து நிற்க ஒருவரும் இல்லை. நான் தனியாக தனிமையில நான் ஒரு மலையின் உச்சியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு. எனக்கு தப்பித்து செல்ல வழி இல்லை, போக்கு செய்ய இடம் இல்லை. உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டப்பட்ட நிலையிலேயும் தனிமையில உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக எழுந்து நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தனிமையின் பள்ளத்தாக்கிலேயும் எனக்காக கூட வந்து நடக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும்.